இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன திரையில ஒரு சில சீரியல்கள்ல வில்லியா கலக்கின நடிகை விஜய் சங்கீதா தன்னை விட வயசுல சின்னவரை திருமணம் செஞ்சுக்கிட்டது குறித்து நெட்டிசன்கள் விமர்சனம் செஞ்சுட்டு வந்த நிலையில இது குறித்து அவங்களே ஒரு நேர்காணல்ல பதிலடி கொடுத்திருக்காங்க. கடந்த 2017ஆம் ஆண்டு சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்த அழகு சீரியல்ல பூர்ணா அப்படின்ற வில்லி கேரக்டர்ல நடிச்சிருந்தவங்க விஜய் சங்கீதா. இந்த சீரியல் விஜய் சங்கீதாவுக்கு பெரிய பாராட்டுக்களை பெற்றுக் கொடுத்திருந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த சீரியல் முடிவுக்கு வந்திருந்த நிலையில அடுத்து விஜய் டிவியோட கனாக்காணும் காலங்கள் தொடர்ல மலர் அப்படின்ற டீச்சர் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல்ல அவங்களுக்கு மாணவரா நடிச்ச நடிகர் அரவிந்த் சேஷு அப்படின்றவரை விஜய் சங்கீதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சில வயசு வித்தியாசம் இருக்கிற நிலையில அரவிந்த விடவும் சங்கீதா வயசுல மூத்தவங்க. இந்த தகவல் இணையதளத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில இவங்க திருமணத்தின் பொழுது நெட்டிசன்கள் பலருமே கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. இதுக்கு நடுவுல ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு சங்கீதா தன்னோட கணவர் அரவிந்த் கூட கொடுத்திருக்க ஒரு நேர்காணல்ல இது குறித்து விளக்கமும் பதிலடியும் கொடுத்திருக்காங்க. திருமணம் செஞ்சு கொள்ளவே கூடாது அப்படின்னு நினைச்சேன், அதனால அரேஞ்ச் மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு காதல் செஞ்சு செட் ஆனதுனால திருமணம் செஞ்சு கொள்ளலாம், இல்லன்னா இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்போதான் அரவிந்த் எனக்கு கல்யாண ப்ரப்போசல் கொடுத்திருந்தாரு. எனக்கு பிடிச்சிருந்தது, உடனடியா ஒத்துக்கிட்டேன். அடுத்து 6 மாசத்துல திருமணம் நடந்திருந்தது. எங்கள் ரெண்டு பேருக்குமே இடையே இருக்கிற வயது வித்தியாசம் எங்களுக்கு பெருசா தெரியல. அதே போல எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் அது பெருசா எடுத்துக்கல. இப்படி இருக்கும் பொழுது இடையில இருக்கிறவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல. 2025ல இருக்கோம், பிடிச்சிருந்தா திருமணம் செஞ்சுக்கலாம், வயசு ஒரு தடை கிடையாது. மேலும் நீங்களும் வயதுல மூத்த பெண்ணை திருமணம் செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. ஜெய்பீம் படத்துல சூர்யா கூட நடிச்சிருந்த அரவிந்த் சேஷு அடுத்து விஜய் டிவியோட புதிய சீரியலான ஐயனாறு துணை அப்படின்ற சீரியல்ல சோழன் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு. ஐடி துறையில வேலை பார்த்துட்டு வந்த விஜய் சங்கீதா சில கட்ட முயற்சிகளுக்கு அப்புறம் விஜய் வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் முழு நேரமா சின்ன திரையில கவனம் செலுத்தின நிலையில அடுத்தடுத்து சீரியல்கள்ல நடிக்க தொடங்கி இருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.